வணக்கம் ஒருவனே, எப்படி இருக்கீங்க? போன தடவை நம்ம போட்ட வீடியோ அருமையான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுல ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னண்ணே நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க வீடு, கார்லாம் வாங்கிட்டீங்களா? அப்படின்னு. நாம ஏன் பணக்காரன் ஆகக்கூடாது? அதான் இன்னைக்கு டாபிக். அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு போறீங்க. ஃபேமிலியோட போறீங்க கோயிலுக்கு. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே போறீங்க. திருப்பதி. வணக்கம் ஒருவனே, எப்படி இருக்கீங்க? போன தடவை நம்ம போட்ட வீடியோ அருமையான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த கார், பங்களா எது வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் கமெண்ட்ல நிறைய பேர் ரொம்ப நன்றி பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்ல ஒரு பதிவுன்னு சொல்லியிருந்தீங்க, பாராட்டினீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னண்ணே நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு சொல்றீங்களே, நீங்க வீடு, கார்லாம் வாங்கிட்டீங்களா? அப்படின்னு. அஹ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. பரவாயில்ல. அவர் கேட்டது நியாயம் தானே. என்ன இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, நீங்க வீடு, கார் வாங்கிட்டீங்களான்னு கேட்டாரு. ஸோ நான் வீடு வாங்கிட்டேன். காருன்னு வாங்கல. ஸோ நான் எப்படி வீடு வாங்கினேன் அப்படின்றத பத்தி நான் முதல்ல இப்போ சொல்லல. கடைசியா சொல்றேன் நானு. அதுக்கு முன்னால நாம ஏன் பணக்காரன் ஆகக்கூடாது? அதான் இன்னைக்கு டாபிக். அதை பத்தி தான் நீங்க பேச போறோம். பணக்காரனுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அப்படி இல்லை. நம்ம ஏன் பணக்காரன் ஆகக்கூடாது? ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்றும் இல்லை. கோயிலுக்கு போறீங்க. ஃபேமிலியோட போறீங்க. சாதாரண சித்தகுருக்கெல்லாம் விட்டுருங்க. சின்ன நம்ம திருமுக்குள்ள இருக்க கோயில்லாம் வேணாம். அதெல்லாம் விட்டுருங்க. அது வந்து சாதாரண கோயில்கள். நம்ம மீனாட்சி கோயிலுக்கே போறீங்க. திருப்பதி எடுத்துக்கங்க. காசு கொட்டக்கூடிய கோயில். இப்ப திருச்செந்தூர் அந்த லெவலுக்கு கொண்டாந்துட்டாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம். நம்மகிட்ட அமௌண்ட் இல்லை. நம்ம ஒரு சாதாரண ஏழையா இருக்கணும். நம்ம வரிசையில் நின்று தான் பாக்குறோம். வரிசையில் நிற்கும்போது என்ன செய்யறோம்? உள்ள வீட்டுல கூட்டிட்டு போய் அந்த கூட்டத்துக்குள்ள வரிசையில இடிபட்டு மிதிப்பட்டு நெரிச்சலாகி நந்து நூலாகி அடிச்சு பிடிச்சு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகி பிள்ளையெல்லாம் எப்பா வீட்டுக்கு போவோம்ப்பான்னு சொல்லி கதற விட்டு அதுக்கப்புறம் அந்த சாமியை கிட்ட போய் பார்க்க போகும்போது அங்க உள்ள செக்யூரிட்டியும் பூஜாரியும் போப்போ நகல அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே தள்ளி அதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னு பாருங்களேன், அந்த சாமி மேலே ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி உணர்ந்துருவாங்க. அந்த ஒரு சாமி மேல நமக்கு ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி வர வச்சுருவாங்க. அவங்க நடக்கிற நடத்தைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளே அறியாமலே வந்துடும். ஏன் அப்படி வருது? என்ன காரணம் அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியர் அப்படி. நம்ம ஃப்ரீ தர்ஷன்லாம் பாக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ஃப்ரீயா பாக்குறதுதான் புண்ணியம், காசோட பாக்குறது புண்ணியம் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய உருட்டு. நம்பாதீங்க. நீங்க எவ்வளவு நேரம் கோயில்ல இருக்கீங்களா, ஆண்டவன் உங்களை அந்த கோயிலே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா அங்க வேலை ஆகிற செக்யூரிட்டி கூட தான் நம்மளை வெளியே இழுத்துறாரு. அந்த செக்யூரிட்டி கூட 2 12 மணி நேரம் டியூட்டி மாறி மாறி அங்கேயே வேலை ஆகுறாங்க. அங்கேயே உள்ளே இருக்கிறாங்க. அவங்க டாப்னு சொல்லிட முடியுமா? கிடையாது. நம்ம எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான். கடவுளை பார்க்கறதுக்கு கூட காசு வேண்டியது. இங்க காசு தான் முன்னால, நமக்கு அதுக்கப்புறம் தான் பின்னால. இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம இசைஞானி சில இளையராஜா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஆன்மீகத்துல உச்சத்தை தொட்டவர். அவரை பத்தி நம்ம விமர்சனமே பண்ணல. பட் ஆனா அவருடைய ஆரம்ப காலம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கு முன்னால அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அவர் சொல்றாரு, 80களில் வந்து அவர் உள்ள வந்த டைம் ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு ரீச் இல்லை, 76 77 80 எல்லாம். அப்போ அவர் என்ன பண்றாரு, திருப்பதிக்கு போகலான்னு ஆசைப்பட்டு ஃபேமிலியை கூட்டு போறாரு. ஆனா அவர் வந்து அவர் இசையமைப்பாளர்னா காமிச்சிக்கல. அப்ப சாதாரணமா தான் போறாரு. ஃபேமிலியோட சாதாரணமா போய் வரிசையில் நின்று திவ்ய தரிசனம் பார்க்கறதுக்காண்டி அந்த அப்போ உள்ள ட்ரெண்ட், அப்போ கொட்டகை அந்த ரூம்ல தங்கி இருந்து வருஷப்படி உள்ள விடும்போது அவ்வளவு ஒரு நெரிசல். அவருக்கு வந்து அவரே இது பதிவிட்டு இருக்காரு. அவ்வளவு ஒரு நெரிசல், இடைஞ்சல், சிரமம், ரொம்ப டென்ஷன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஆகி போய் கடைசியா கிட்ட போனவொடனே சாமியை பார்த்த உடனே இழுத்து விடவும் அவர் சாமிகிட்ட சொல்லியிருக்காரு, இனிமே உன்னைய பார்க்க நான் வரமாட்டேன். இது ஓப்பனா எப்படி சொல்றாரு. இவ்வளவு அவசரப்பட்டு இப்படி மிதிப்பட்டு உன்னை பார்க்கணும் அவசியம் எனக்கு இல்லை. நான் தயவு செஞ்சு இனிமே பக்கமே நான் வரலப்பா போப்பா அப்படின்னு பெருமாள் திட்டிட்டு வந்துட்டார். ஆச்சரியமான விஷயம். இது நிறைய பேருக்கு நடக்கும், நமக்குமே நடக்கும். நம்மளே கோபத்துல பேசுவோம். நம்ம சாமி தானே, நம்ம பேசுறாலும் தப்பு இல்லை. பட் அதான் சொல்றேன், அது என்ன வித்தியாசம்ன்றதை பாருங்க. அடுத்து என்ன பண்றாரு, இது நடந்த கொஞ்சம் காலங்கள்ல அன்னை ஒரு ஆலயம் படம் புக் ஆகுறாரு. புக் ஆன உடனே அப்ப அவங்க தியாகராஜன் இயக்குனர் அவர் என்ன பண்றாரு, தேவர் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம பாட்டு போடுறதுக்கு நம்ம திருப்பதியில நான் புக் பண்ணிருக்கேன், வாங்க போவோம், போலாமா அப்படின்னு கேட்க. ஸோ அப்போ வந்து இவருக்கு ஓரளவுக்கு இந்த மூகாம்பி கோயிலுக்குலாம் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் ஒரு இது ஆன்மீக நிலையில ஒரு ஸ்டெப் வந்தவர். ஸோ அதனால ஒன்றும் திருப்பதிக்கு போகலாம், ஏற்கனவே சின்ன அந்த ஒரு இது இருந்தாலும் போகலாம் அப்படின்றாங்க. அங்கே மேலே ரூம் அப்போ வந்து ரொம்ப பெரிய மலையில மாரி கட்டடங்கள்லாம் கிடையாதான், ஒரு 10 காட்டேஜ் தான் இருக்குமா. ஸோ அது ஒரு 5 காட்டேஜில் வந்து இவங்க தான் தங்கி இருந்திருக்கிறாங்க. ஒரு இதில் ரூம்ல வாலி, நம்ம ஐயா இசைஞானி அவர்கள், ஒரு இயக்குநர்கள், அப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே தங்கியிருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்க, அதிகாலை 4 மணிக்கு அவர்கிட்ட இயக்குனர் டேரக்டர் சார் சொல்லிடுறாரு, காலையில் நமக்கு தரிசனம் இருக்குங்க, நம்ம போகணும் அப்படின்றாரு. ராஜா சாருமே சரி ரைட்டு போகலாம் அப்படின்றாரு. காலைல 4 மணி விஐபி தரிசனம் பார்த்துங்க, பிரேக் தரிசனம் மாதிரி நினைக்கிறேன், விஐபி தரிசனம். அதிகாலை 4 மணிக்கு போயிருக்காரு. நிப்பாட்டி
ஆராதனை பார்த்தா அப்படியே பெருமாள் இவரை பார்த்து சிரிக்கிறாரா. அதை ராஜா சார் சொல்றாரு, பெருமாளை பத்தியா நீ வரமாட்டேன்னு நீ சொல்லிட்டு போன, உன்னை நான் வர வச்சுட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, சார் நான் சொன்னது நான் இல்ல, கேட்டது நீ இல்ல, எல்லாமே நீதான். ஆமா, இங்க நான் இல்ல. அதனால நீ பார்த்து நீ அன்னைக்கு அப்படி வர வச்ச, இன்னைக்கு இப்படி வர வச்சிருக்க, சகலமும் நீயே, உன்னுடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னடக்கத்தோட வெளியே வந்துட்டாரு. தொடர்ந்து 5 நாளை வந்து அவங்க அங்க தங்கி தரிசனம் பார்த்துருக்காங்க. அங்கேயே அந்த பாட்டுகள் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, பாடலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. எல்லாமே வேலையும் பார்க்கும்போது அந்த 5 நாளுமே அவருக்கு அந்த காலையில அதிகாலை தரிசனம் கிடைச்சிருக்கு. அற்புதமான தரிசனம் சொல்லிட்டு அவர் பெருமை சொல்றாங்க, பெருமைப்பட்டு சொல்றாங்க. இது என்ன காரணம், கடவுளுக்கு அவரை பிடிச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு, இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிட்டா கூடாது. ஒரு சாதாரண ராஜாவா போகும்போது அங்க அவருக்கு அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஒரு இசையமைப்பாளர் இளையராஜாவா ஒரு விஐபியா போனதுக்கு அப்புறம் தான் அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். கடவுளா இருந்தாலுமே பார்க்கறதுக்கு காசு வேணும்பா. காசு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சொந்த பந்தம் மதிக்காது பணம் காசு இல்லைன்னா. இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்னோட நட்பு வட்டாரங்கள்லாம் நிறைய பேர்ட்ட நான் அடிக்கடி சொல்றது அதுதான். நீங்க தயவு செய்து எப்படியாவது முயற்சி பண்ணி இல்லை இளைஞர்கள்ட்ட நான் சொல்றது, பசங்கள்ட்ட நான் பார்த்து சொல்ற பசங்கள்ட்ட கூட நான் சொல்றது அதுதான். எப்படியாவது அடிச்சு பிடிச்சி முன்னுக்கு வந்துருக்கடா. ஒருத்தர் படிப்பு கம்மியா இருக்கும், பரவாயில்ல, தொழில் பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணி மேல வா, சம்பாரி, பணத்தை சம்பாரி. அதுக்காக நான் மனிதர்களை சம்பாதிக்காதீங்க, அன்பு செலுத்தாதீங்க. இன்னும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அன்பு பண்பு இதுதான் முக்கியம், வாழ்க்கையில கருணை ரொம்ப இருக்க முக்கியம், ஒருத்தருக்கு அது முக்கியம், இது முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். கருணை, அன்பு, பண்பு, பாசம் எல்லாமே முக்கியம்தான். ஆனா அதுக்கு முன்னால பணம் ரொம்ப 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 அவசியம். பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம், எப்படி பாதுகாக்கிறோம்ன்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் நம்மளோட அளவீடு நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே அனுபவப்பட்டிருக்கு. ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், நான் போயிருந்தேன் ஒரு கல்யாண ஃபங்க்ஷனு. அவர் நமக்கு நல்ல நண்பர் தான், பத்திரிக்கை வச்சாரு, போனேன். நம்ம 2 வீலர் தான், போய் நிப்பாட்டியாச்சு, இறங்கியாச்சு. இன்னும் கார் வாங்கல, போய் நிப்பாட்டி இறங்கிட்டேன். இறங்கின உடனே அவரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உள்ள போய் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா கார்ல ஒரு விஐபி இறங்குறாரு. உடனே அவர் நம்மளை விட்டுட்டு ஓடி போனாரு. அங்க போய் அவரை போய் பார்த்து கூப்பிட, அவங்கள கூப்பிட்டு வர்றத, அவர் ஒரு பெரிய டாக்டர் அவரு. ஸோ அவரை கூப்பிட்டு வந்தோம்னா அவரை கூப்பிட்டு போய் உள்ள போய் கிட்ட நின்று அவர்கிட்ட அவருக்கு ஸ்பெஷலா போட்டோ எடுத்து அவங்கள சாப்பிட கூப்பிட்டு போய் அவங்கள கூப்பிட வச்சு அவங்கள கிட்டத்தட்ட அவருடைய தான் டிராவல். அவங்களுக்கு அது பெருமை, நமக்குமே பெருமை. இப்ப நம்ம ஒரு பெரிய நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம் அப்படின்னா ஒரு பெரிய மனிதர்கள் வந்தா நமக்கு ரொம்ப பெருமை. அதுக்காக சாதாரண மனிதர்களை குறையா சொல்லல. அந்த இடத்துல நம்ம நம்மளை வந்து ஒதுங்கிடுவோம், நம்மளே ஒதுங்கிடுவோம், நம்ம ஒதுங்கி ஓரமா வேடிக்கை பார்ப்போம். அப்ப நமக்கு என்ன இருக்கு அதுல? ஸோ அப்ப நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகணும் இல்லையா? ராஜா சார் சொன்ன மாதிரி உன்னை நான் இனிமேல் பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம அந்த இடத்துல நினைச்சு போகணும், விஐபியா போகணும். நம்ம இப்ப பெரும்பாலும் பாருங்க, நம்ம வரிசையில் நின்றுட்டு இருப்போம், கூட்டம் அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஈஸியா சாமியை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு கூட்டம் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்க பூராமே காசு செலவு பண்ணிட்டு தான் வருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5000 2000 3000 கொடுத்து அப்படி வருவாங்க. அப்ப நமக்கு அந்த கடவுள்ன்ற விஷயத்திலேயே அங்க பணம் தான் முன்னாடி நிற்குது. ஸோ இங்க வந்து எல்லாமே பணம் தான் தீர்மானிக்குது ஒரு விஷயத்த. ஒரு சொந்த பந்த அன்பா இருக்கட்டும், நம்மகிட்ட ஒருத்தர் அவசரத்துக்கு ஒருத்தர் உதவி பண்ணினா தான் நம்ம அவங்க மதிக்கிறாங்க. நம்மகிட்ட இல்லை அப்படின்னம்னா அவங்க நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நல்லவன். என்னைக்கு நீங்க கொடுக்கறத நிப்பாட்டீங்களா அன்னிலிருந்து நீங்க கெட்டவன். இதுதான் உலகம், இது ஃபேக்ட். இதுதான் நீங்க ஒருத்தர் உதவி பண்றீங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெடியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்க கூட இருக்கிறவங்க உங்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன் ரொம்ப நல்லவர், நல்ல ஒரு திறமையானவர், நல்லவர்னு வாங்க. என்னைக்கு உங்கள்கிட்ட இல்ல நீங்க நிப்பாட்டுறீங்களா அன்னைக்கு அவங்க அப்படியே தூக்கி போட்டு போடுவாங்க. உங்களை கவுக்குன்னு ஆசைப்படுறவங்க வெளியே இருந்து வரப்போறதே கிடையாது, உங்க கூட இருக்கவங்க தான் உங்களை கவுப்பாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், நம்ம ஸ்டெடியா நம்ம வந்து நம்மளுடைய பொருளாதாரத்துல நம்ம மேம்பட்டு இருக்கோம். நம்ம பிள்ளை ஒரு விஷயம் ஆசைப்படுதுங்க, அது நல்ல விஷயமா இருந்தால் அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பொருளாதாரத்துல நம்ம மேம்படணும். அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு வந்து ஒருத்தர் நண்பர் கேட்டிருந்தார் இல்லைங்களா, நீங்க எப்படி வீடு கட்டினீங்க, நீங்க வீடு வாங்கிட்டீங்களா அப்படின்னு. வாங்கினேன், நான் வந்து 2005 இருக்கும். ஸோ அந்த டைம்ல நான் வந்து ரொம்ப அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு அப்போ ஒரு வாடகை வீடு, வாடகை வீட்டுல 400 500 வாடகை வீட்டுல தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எங்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். ஸோ அந்த டயத்துல என்ன பண்ணோம், டக்குன்னு ஒரு 2 3 தடவை வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ பூரா வீட்டை தூக்கிட்டு ஜாமானை தூக்கிட்டு திரியும் போது பூரா பார்த்தீங்கன்னா ஒரு அகதி மாதிரி தான் இருந்தது. எனக்கு இப்பயும் சொல்லுவேன், நான் வாடகை வீட்டில் இருக்கவங்க ஒரு அகதி மாதிரி தான். திடீர்னு ஹவுஸ் ஓனருக்கு ஒரு 3 நிமிஷம் வீட்டை காலி பண்ணுவாங்க சால்ட்டா. அப்படியே வீடு ஜாமானை தூக்கிட்டு வேற வீட்டுக்கு போகணும், அந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், கஷ்டப்படணும், அப்புறம் அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்பா கடவுளே! அப்ப நான் அந்த வேதனையை அனுபவிச்சனால நான் என்ன எழுதினேன், ஒரு நோட்ல எழுதி வச்சேன், 2010ல நான் வீடு வாங்குவேன் அப்படின்னு. அது எழுதுனத நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அன்னைக்கு ஒரு உந்துதல் எனக்குள்ள இருந்தது, எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும். என் பட்ஜெட் என்ன பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு 2 லட்சம் தான் பெருசு. 2000 2005 அந்த டைம்ல 2 லட்சம் பெருசு. அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கிடலாம், ஒரு ஓட்டு வீடு, ஒரு சிம்பிளா ஒரு இடத்துல வாங்கிடலாம் மதுரைக்குள்ள. ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன். ஆனா எழுதி வச்சுட்டு அதை தூக்கி ஓரமா வச்சுட்டேன்.
அதை நான் அடிக்கடி பார்க்கல. அதுவே அதனுடைய இதை சொல்றேன் நான். என்னுடைய ஆள் மனசுல அது விழுந்துருச்சு. பட் அதை நான் பார்க்கவே இல்லை. அந்த தைரியத்துக்கு ஓரமா வச்சுட்டு நான் வேலைக்கு போறேன். கூலி வேலை தான். அந்த வீட்டில் நர்ஸா இருக்காங்க. பட் நான் வந்து கூலி வேலைக்கு தான் போவேன். லோடு மேன் தான். ஓப்பனாக சொல்லணும்னா ரைஸ் மில்ல லோடு மேன் தான். அப்படியே போய்கிட்டே இருந்தேன். ஆனால் சம்பளம் நிறைவா வரும் ஓரளவுக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டே இருந்தது. அந்த டைம்ல எனக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கமும் இருந்தது. ஓப்பனாக சொல்றேன். ட்ரிங்க்ஸ் பழக்கமும் இருந்தது. ஸோ அதனால நான் அன்னைக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னா தண்ணி அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். கொஞ்சம் அந்த மாதிரிலாம் செலவுகள் போய்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு டயத்துல ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஓடிடுது. குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. அந்த டயத்துல தான் எனக்கு இந்த ஹீலிங் கிளாஸ் அறிமுகமானது. ஒரு நண்பர் மூலமா கூட்டு போனாரு. நீங்க வாங்க. அப்ப நமக்கு ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். கோயிலுக்கு மலை கோயிலுக்கு எதுக்கு அடிக்கடி மாலை போடுறது, சபரிமலை போடுறது, பழனி மலை போடுறதுன்னு சொல்லிட்டு சதுரகிரி வெள்ளிங்கிரின்னு வருஷத்துக்கு 5 கோயில் போய்கிட்டே தான் இருப்பாங்க. எப்பவுமே அடுத்தடுத்து மாலை போடுற மாதிரி இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. என்ன அப்படி மாலையை போட்டு தெரியுங்க அப்படின்ற மாதிரி. அது ஏன் மாலை போடுறோம் என்னன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவுகள் சொல்றேன். இதெல்லாம் நம்ம மனசை ஒழுங்குபடுத்தக்கூடிய பயிற்சிகள் தான். வேற ஒண்ணும் இல்லை நம்ம. அப்ப நான் என்ன பண்ணேன், கூட்டு போனாரு ஒரு இடத்துக்கு. அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மடம் அப்படின்னு வச்சுக்கலாம். மடம் தான். அந்த மடத்துல கும்பிட்டுறாங்க. அந்த மடத்துல கும்பிட்டு இருக்காங்க. அதுங்க கிளாஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி பிராணி கிளாஸ், ஹீலிங் சொல்லக்கூடிய கிளாஸ், ப்ரேயர் பண்றது, தியானம் பண்றது, சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லி அதை பத்தி நான் விவரமா சொல்லணும் அப்படின்னா அந்த மடத்துகளை பத்திலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து அங்க வந்து அவங்க மனிதர்களை கும்பிட சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை பத்தி எல்லாம் அதை நம்ம கும்பிட வேண்டிய அவசியம்ன்றது நமக்கு கிடையாது. நம்ம தெய்வம் எப்படி வேணாலும் வச்சு கும்பிட்டுக்கலாம். பட் நம்ம வந்து அங்க நம்ம எப்படி தயார் பண்றாங்கன்றதான் முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா எதுக்காக இதை சொல்றேன்னா, ஸ்கூல் போறோம், ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அப்புறம் நம்ம படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த படிப்பை நம்ம எப்படி உருவாங்கிட்டு நம்ம அதுல இருந்து வெளியே வரோம் அப்படின்றதான். ஸோ அதனால அந்த கிளாஸுக்கு நான் அவங்ககிட்ட நான் ரெகுலராகவே டச்ல இருந்தேன். ரெகுலரா போவேன். போய் அங்க சாமி கும்பிடுவோம். அங்க நான் உட்காருவேன். அப்போ அவங்க எனக்கு கொடுத்த பயிற்சிகள்ல அந்த விஷுவலைசேஷன். கண்ணை முடிக்குங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்கிற சொல்லிட்டு அது கிடைச்சிட்டதா சந்தோஷப்படுங்க. அப்புறமா நீங்க நன்றி சொல்லுங்க. இந்த 3 கட்டங்களையுமே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நடக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணுங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்கன்னுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க கேளுங்க அப்படின்வாங்க. பகவான்கிட்ட வேண்டிக்கங்கம்பாங்க. அதுக்கப்புறமா தான் அது கிடைச்சிட்டு ஃபீல் பண்ணுங்கம்பாங்க. கடைசியா அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. கிடைச்சிருச்சு, எனக்கு ரொம்ப நன்றி. அப்போ என்னுடைய ஃபோக்கஸ் பூரா வீடு மேலே தான் இருக்கு. எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு பால் மனசுல இருந்ததுனால அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், சின்ன சின்னதாக அங்கிட்ட அங்கிட்டு சின்ன சின்ன இடமா ஒரு சென்ட் இப்படி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு அங்கங்கே இடத்த வாங்கி போட்டோம். 2014, 15ல் ஒரு அமைப்பு வந்து ஒரு அமைப்பாக எங்களுக்கு ஒரு அமௌண்ட் சேரும். டக்குன்னு ஒரு பிளாட்டை வாங்கினோம், வீடை கட்டணும், லோனை போட்டோம், வீடை கட்டணும். இன்னைக்கு எல்லாமே நம்ம கையில் ஒரு சின்ன வீடுனாலும் ஒரு அருமையான வீடு அமைஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் அதுக்கப்புறமா நான் அந்த டைரி நான் எடுத்து எதார்த்தம் பார்க்குறேன். அதை என் பிள்ளைகிட்ட கூட காமிச்சு, பாத்தியா இதுதான் நமக்கு நமக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதி வைங்கப்பா அப்படின்னு. நம்ம அதை நான் ரெகுலரா நான் பார்த்துக்கிட்டே இருந்திருந்தனாலே அது வேற. சரி, நான் ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்குன்னு சொன்னேன். அதை எப்படி நிப்பாட்டின கூட நான் சொல்லவே இல்லை. அதை நான் பிற்பாடு சொல்றேன் அடுத்த வீடியோல. இது வந்து என்னுடைய வீடு. நான் அவர் கேட்டார் நண்பர், நீங்க வீடு கார்லாம் வாங்கிட்டீங்க. கார் அடுத்து வாங்கிடலாம், ஈஸியா, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அது இப்போ வந்து ரொம்ப சாதாரணம். அடுத்த பசங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு நல்ல ஒரு வீடு கார் கண்டிப்பா அதுக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டே இருக்கு, நினைச்சிட்டே தான் இருக்கிறேன். அடுத்து கார் வாங்கணும், ஒரு அந்தஸ்தான விஐபி ஆகணும். கோயிலுக்கு போனா இப்போ அதுக்கு அதிகமா கோயிலுக்கு போறது இல்லைங்க. போனா விஐபியா போகணும். எதுக்கு போட்டு கூட்டத்தில் நெரிச்சு முடிச்சு அடிச்சு பிடிச்சி திருச்செந்தூர் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் போட்டு அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வைக்கிறாங்கன்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. ஃப்ரீயா சாமியை பார்க்க விட்டுட்டு சரசரன்னு பாருங்கன்றதை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுக்காக அடைச்சு போட்டு நிப்பாட்டி வச்சு இது என்ன கிரியேட் பண்ண போறாங்க, இது எதை வச்சு இது சாதிக்க போறாங்கன்னு ஒன்றும் புரியல. சாமியை வச்சு காசு பார்க்கறதெல்லாம் ரொம்ப நமக்கு அது வேணாம். நம்ம காசை சாமியா பார்க்கலாம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து பணத்தை தான் சாமியா பார்க்கணும். பணம் தான் முதல்ல சாமி, அப்புறம் தான் நமக்கு அடுத்த சாமி. நான் உண்மையை சொல்லிடுறேன். நீங்க என்னை திட்டினாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல வஞ்சாலும் பரவாயில்ல, உண்மை அதுதான். பணம் தான் அடிப்படை. மனிதனுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம பழகிற ஆட்கள் நல்ல ஆட்களா பழகுவாங்க. நம்ம நல்ல ஆட்கள்கிட்ட பழகணும், நல்ல ஆளுகள் பார்க்கணும், நல்ல ஆளுகிட்ட பேசணும், நல்லதை சிந்திக்கணும், நல்லதை ஜெயிக்கணும். அப்பதான் லைஃப்ல நல்லா வர முடியும். நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பதான் நம்மளுடைய செயல்கள் இருக்கும். நம்ம செயல்கள் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பதான் நம்ம ரிசல்ட் இருக்கும். நம்ம ஒரு பாசிட்டிவான ஆளுநோட இருக்கணும், பாசிட்டிவா செய்யணும். ஸோ நான் வீடு வாங்குற மாதிரி நீங்களும் வீடு வாங்கணும். அப்ப நீங்களும் பணக்காரன் ஆகணும், நீங்களும் ஒரு விஐபி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளை இப்பவே நீங்க வகுத்துக்கிறீங்க. ஒரு திட்டம் போடுங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வாங்க, ஒரு கட்டை போடுங்க, திட்டத்தை போடுங்க. இத்தனை வருஷத்துக்குள்ள இந்த வருஷத்துக்குள்ள நான் இதை வாங்குவேன், இந்த வருஷத்துக்குள்ள இதை நான் செய்வேன், இந்த வருஷத்துக்குள்ள இதை பண்ணுவேன் அப்படின்னு லட்சியத்தோட வாங்க. காலைல எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷப்பா எந்திரிங்க, சூப்பரா இருக்கும், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா எந்திரிங்க, அருமையா வாங்க, அருமையா எந்திரிங்க, அருமையா வந்துருங்க. உங்களோட சில பல கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அதை தாராளமா தவிர்த்துருங்க, விட்டுருங்க, வேணாம். அது நமக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை வந்துருச்சுன்னா அதை விட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டேன். பட் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ ஒரு 10 வருஷமா அந்த பழக்கமே கிடையாது எனக்கு. அது
தெய்வ செயல்னு சொல்லலாம், இல்லை என்னுடைய மனசுல உள்ளதுன்னு சொல்லலாம். எனக்கு தெய்வ நம்பிக்கைலாம் இல்லாம இல்லைங்க, இருக்கு. ஆனா அதுக்காக வந்து இப்படிலாம் ஜாமியை வச்சு வியாபாரம் பண்றதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. ஸோ நம்ம போவோம், சாமி கும்பிடுவோம். குட்டமில்லா நேரங்களுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா போய் சாமி கும்பிடுறது. அப்படிதான் வேற என்ன செய்யறது? இப்ப அதனால தான் சொல்ல வரேன். ஸோ நீங்களும் எப்படியாவது சம்பாரிச்சு முன்னுக்கு வாங்க. ஏதாவது ஒரு பண்ணுங்க. எப்படியாவது பண்ணுங்க. அதுக்காக தப்பான வழில போக தேவையில்ல. உங்களுக்கு சுயமா ஒரு விஷயம் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க. தாராளமா சொந்த தொழில் பண்ணுங்க. ஒரு தொழில கத்துக்குங்க. அத பண்ணுங்க. அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கையோட இருங்க. தினமும் அதுல ஜெயிக்கிற மாரி நீங்க நினைங்க. ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கடையில வியாபாரம் நல்லா இருக்குன்னா, நல்லா நடக்குதுன்னு சந்தோஷமா நினைச்சு பாருங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க போதும். காலையில ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் சாமிய கும்பிடுறீங்களா, அப்படியே தியானத்துல உட்காருங்க. கல்லாப்பெட்டியில காசு நிறையிற மாதிரியே நினைச்சு பாருங்க. பணத்தை எண்ணுற மாரியே நினைச்சு பாருங்க. டெய்லி படுக்க போறதுக்கு முன்னாடி பணத்தை எண்ணுங்க. உங்க கையில நீங்களா கற்பனை பண்ணுங்க. அதான் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க அப்படியே கையில ஒரு 25,00,000 50,00,000 வச்சிருக்க மாதிரி நீங்களே எண்ணி பாருங்க. அந்த தாள ஆசையா பாருங்க. எண்ணுங்க. அதுக்கு தன்னை போல உங்களை நோக்கி ஓடி வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவுல நான் ட்ரிங்க்ஸ் எப்படின்னு பாட்டேன்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். பார்க்கலாம்.